வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாளைக்கு அரிட்டாப்பட்டி போகிறாருங்க. டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து அரிட்டாப்பட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் போராட்டம்லாம் நடத்தினாங்க. இப்போ மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டங்ஸ்டன் சுரங்கத்தை பெர்மனண்டாக ரத்து பண்ணிட்டாங்க. வர இருந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அரிட்டாப்பட்டிக்கு நாளைக்கு போகிறாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு விழா எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். இந்த டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து செய்யப்பட்டதுக்கே மிக முக்கியமான காரணம் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடைய முயற்சி தான். ஏன்னா தனிப்பட்ட முறையில் சுரங்கத்துறை அமைச்சரை அவர் நேரடியாக சந்தித்து டங்ஸ்டன் சுரங்கம் இங்கே வரக்கூடாது அப்படின்னு டிமாண்ட் பண்ணியிருக்காரு. கனிமவள அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு கடிதம் எழுதியிருக்காரு அண்ணாமலை. அடுத்து போராடிய விவசாயிகளை நேரடியாக சந்தித்து டங்ஸ்டன் சுரங்கம் வராதுங்க, பொங்கலை நிம்மதியாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதி தெரிவிச்சிருக்காரு. அடுத்து பொங்கல் முடிஞ்சோடனே விவசாயிகளை டெல்லிக்கு கூட்டிகிட்டு போய் கிஷன் ரெட்டியை சந்திக்க வச்சு இப்போது அரசாணையை மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பின்னணியில் இருக்கிறது அண்ணாமலை தான். அண்ணாமலையுடைய முயற்சி காரணமாக தான் டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து செய்யப்பட்டுச்சே தவிர தமிழக அரசாங்கம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றின தீர்மானத்துக்காகலாம் மத்திய அரசாங்கம் இதை கேன்சல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க. திமுகவினர் தமிழக அரசாங்கத்துடைய தீர்மானத்தினால தான் மத்திய அரசாங்கம் இதை ரத்து பண்ணுச்சு அப்படின்னு திமுகவினர் சொல்லியிருக்காங்க. பாஜக என்ன சொல்றாங்கன்னா, அப்படி பார்த்தா எவ்வளவோ தீர்மானங்களை சட்டமன்றத்தில் நிறைவேற்றிருக்காங்க. இப்போ கூட யூஜிசி இருக்கு பார்த்தீங்களா, யூஜிசி விதிகளுக்கு எதிராக தமிழக அரசாங்கம் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஐயோ, ஸ்டாலின் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு பயந்து யூஜிசி போட்ட அந்த விதிகள் எல்லாத்தையும் வாபஸ் வாங்க போறாங்களா? இல்லை. நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் போட்டிருக்காரு ஸ்டாலின். நீட் தேர்வு இல்லாமல் போயிருச்சா? இல்லை. அப்போ சட்டமன்றத்தில் போறதெல்லாம் சும்மா அரசியலுக்காக போறதே தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சாதான். மத்திய அரசாங்கம் இப்போ எதுக்காக ரத்து பண்ணியிருக்குன்னா, அண்ணாமலை அதை பக்குவமாக எடுத்து போய் கொண்டு போய் சேர்த்திருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட. அதனால தான் இது கேன்சல் செய்யப்பட்டுச்சே தவிர தமிழக அரசாங்கம்லாம் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலை. யாராவது சென்ட்ரல் மினிஸ்டரை போய் சந்திச்சிருக்காங்களா தமிழக அரசாங்கம் சார்பாக? துரைமுருகன் அவர்கள் டெல்லிக்கு போனார். அவர் தொடர்புடைய இடங்களில் ரைடு நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் டெல்லிக்கு போனார் துரைமுருகன் அவர்கள். டெல்லிக்கு போன துரைமுருகன் அவர்கள் தமிழக மினிஸ்டரு கனிமவள அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து இது குறித்து ஏதாவது பேசினாரா? பேசலையே. டெல்லிக்கு போய் சென்ட்ரல் மினிஸ்டர் சந்தித்தது அண்ணாமலை தானே. அப்போ பாராட்டு விழா எடுக்கணும்னா யாருக்கு எடுக்கணும்? அண்ணாமலைக்கு தான் எடுக்கணும், மோடிக்கு தான் எடுக்கணும், சுரங்க அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு தான் எடுக்கணும் அப்படின்னு பாஜக கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆல்ரெடி மத்திய அரசாங்கம் ஜீவோ போட்டாங்கல்ல, டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து செய்கிறோம் அப்படின்னு ஜீவோ போட்டாங்கல்ல. ஜீவோ போட்ட உடனேயே பாஜக தரப்பு கிட்ட இருந்து ஒரு செய்தி வந்துச்சு. என்னன்னா, 27ஆம் தேதி தமிழ்நாடு வராரு சுரங்க அமைச்சர் கிஷன் ரெட்டி. 27, 28 தமிழ்நாட்டில் தான் இருப்பார். ஏன்னா தமிழக பாஜக மாநில தலைவர் தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரி கிஷன் ரெட்டி தான். அப்படியே மாநில தலைவர் தேர்தலை நடத்தி முடிச்ச உடனே மதுரைக்கு போக போறாரு. மதுரையில் கிஷன் ரெட்டி அவர்களுக்கு பாராட்டு விழா எடுக்க அந்த ஊர் மக்கள் முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளிவந்துச்சு. 27 இல்லை 28. ஸோ அதுக்குள்ளே நம்ம முந்திக்கணும். 27, 28 பாஜகவுக்கு அந்த ஊர் மக்கள் பாராட்டு விழா எடுக்கிறதுக்குள்ள நமக்கு எடுத்துடணும். திமுக தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இது திமுகவுடைய டிராமா. 26 ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா வைக்கிறது திமுகவுடைய அப்பட்டமான நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குங்க. அடுத்த டிபேட் என்ன தெரியுமா? இன்னைக்கு முதலமைச்சரை டங்ஸ்டன் எதிர்ப்பு குழுவினர் இருக்காங்க பார்த்தீங்களா, அமைச்சர் மூர்த்தி தலைமையில் டங்ஸ்டன் எதிர்ப்பு குழுவினர் 18 பேர் முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து நன்றி சொல்லி அரிட்டாப்பட்டிக்கு வாங்க, உங்களுக்கு பாராட்டு விழா எடுக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முதலமைச்சர் நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொன்னதாக திமுகவினர் செய்திகளை ஷேர் பண்ணுறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, முதலமைச்சரை சந்திச்சுட்டு அந்த டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்ட குழுவினர் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. அப்போ செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, இந்த டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து செய்யப்பட்டதுக்கே பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையுடைய முயற்சி தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே, வெளியே பேசிக்கிறாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, ஒருத்தர் உங்களை வெட்டிட்டு நான் தான் மருந்து போட்டேன் அப்படின்னு சொன்னால் எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கருத்து தெரிவிக்கிறாரு. இந்த கருத்தை கேட்டோடனே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அண்ணாமலை எவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டிருக்காரு, ஆனால் இப்படி அண்ணாமலையுடைய எஃபர்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி கருத்து தெரிவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. பாஜக சொல்கிறாங்க, முழுக்க முழுக்க திமுகவுடைய செட்டப் இதெல்லாம், அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய செட்டப் இதெல்லாம், அவர் தான் இப்படியெல்லாம் பேச சொல்லி தூண்டி விட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு பாராட்டு கிடைக்கணும், அண்ணாமலையை மக்கள் புகழணும் அப்படிங்கிறதுக்காகலாம் அண்ணாமலை இந்த முயற்சியை டெஃபினட்டாக மேற்கொண்டிருக்க மாட்டார். மக்கள் இதனால் பயனடைவாங்களா அப்படிங்கிறதுக்காக தான் அவர் நேரடியாக களமிறங்கி இந்த முயற்சிகள் எல்லாத்தையும் மேற்கொண்டு இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை ரத்து செய்ய வச்சிருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன். அவருக்கு பாராட்டு கிடைக்கும் அப்படின்லாம் அவர் என்றைக்குமே திங்க் பண்ணக்கூடிய ஒரு நபர் கிடையாது. மக்களுக்கு எதில் நல்லது நடக்கும், நம்மளால் என்ன முயற்சிகளை மேற்கொண்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு தான் பார்க்குறாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.